முதல் 2000 வரை பெங்களூரு எலன்புரத்தில் உள்ள சத்யா எஜுகேஷன் சொசைட்டி என்ற ஆங்கில வழிப்பள்ளியில் 8 முதல் 10ஆம் வகுப்பு வரை படித்தேன். 10ஆம் வகுப்பு 60% மதிப்பெண்களுடன் முடித்தேன். அதைத் தொடர்ந்து பெங்களூரு ராஜநகரில் உள்ள விவேகானந்தா கல்லூரியில் 2000 முதல் 2002 வரை இயற்பியல், வேதியியல், கணிதம், மின்னணுவியல் ஆகிய பாடங்களில் கவனம் செலுத்தி 2ஆம் PUC படித்தேன். 2003ஆம் ஆண்டில் பெங்களூரில் உள்ள ராஜாஜிநகர் கோயிலில் யோகா ரைட்ரீட்டுகள், கருத்தரங்குகள் மற்றும் ஆங்கிலத்தில் ஸ்ரீமத் பாகவதம் மற்றும் பகவத்கீதை பற்றிய தினசரி விரிவுரைகளில் கலந்து கொள்வதன் மூலம் இஸ்கான் என்றும் அழைக்கப்படும் கிருஷ்ணோணர்வை கண்டுபிடித்தேன். ஏசி பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் தமிழ், ஆங்கிலம், கன்னடம் ஆகிய மொழிகளில் புத்தகங்களை படித்தேன். கூடுதலாக புத்தகங்களை விநியோகம் செய்வதன் மூலமும் பூஜை அர்ச்சனை டிக்கெட் விற்பதன் மூலமும் நான் முன்வந்து கோவிலில் ஈடுபட்டேன். கல்வி என்பது வாழ்நாள் முழுவதும் நடக்கும் செயல் என்று நான் நம்புகின்றேன். மேலும் ஒவ்வொரு நாளும் புதிதாக ஒன்றை கற்றுக்கொள்வதற்கு முன்னுரிமை அளிக்கின்றேன். 2003 முதல் நான் இஸ்கான் சங்கத்தில் ஈடுபட்டு பல்வேறு சேவைகளில் பங்கேற்கும் வாய்ப்பை பெற்றேன். புத்தக விநியோகம், பிரசாத விநியோகம், பூஜை மற்றும் அர்ச்சனைக்கான டிக்கெட் விற்பனை, தேங்காய் விற்பனை மற்றும் உடைத்தல், வழிசை மேலாண்மை, இளைஞர்கள் பிரசங்கம் மற்றும் ரயில்கள், பேருந்துகள் மற்றும் நெருக்களில் புத்தக விநியோகம் ஆகியவை இந்த சேவைகளில் சில. பானை சுத்தம், அபிஷேகம், உதவி பூஜாரி சேவைகள், சமையல், விருந்தினர் விருந்தோம்பல், ஹரிந்தாம சங்கீர்த்தனம் மற்றும் தியான விருந்து வகுப்புகளுக்கும் நான் உதவியுள்ளேன். இஸ்கான் சமூகத்தில் பங்களிக்கவும் எனது தனிப்பட்ட வளர்ச்சி மற்றும் கற்றலை தொடரவும் இச்சேவைகள் என்னை அனுமதித்தன. இது போன்ற பல நிகழ்ச்சிகளில் நான் பங்கேற்றுள்ளேன் அல்லது உதவியுள்ளேன். மேலும் மங்களூர், தர்மஸ்தலா, குக்கே சுப்பிரமணியம், மைசூர், நஞ்சன்கூடு, துமகூர், கோலார், சிவமொகா என இந்தியாவின் பல இடங்களுக்கு பயணம் செய்துள்ளேன். கர்நாடகாவின் சிவமொகா மாவட்ட ஒசநகர ராமச்சந்திரபுரம் மடம் நடத்திய உலக பசு மாநாட்டில் பங்கேற்றுள்ளேன். அந்த நிகழ்ச்சியில் சில பிரபுபாத புத்தகங்களை விநியோகித்துள்ளேன். பல சந்தர்ப்பங்களில் ஜோலார்பேட்டை, ஹாசன், மைசூர் போன்ற வழித்தடங்களில் ஓடும் ரயில்களில் குறித்த இஸ்கான் புத்தகங்களை விநியோகித்துள்ளேன். இஸ்கான் மங்களூருவில் சுமார் 3 மாதங்களை சேவைகளை செய்துள்ளேன். இந்த காலகட்டத்தில் உடுப்பி கிருஷ்ணர் கோயிலுக்கு பலமுறை சென்றுள்ளேன். பெங்களூரு, மைசூரு, மங்களூரு, சென்னை, பூரி போன்ற இடங்களில் நடத்தப்பட்ட பல்வேறு ரத யாத்திரைகளிலும் பங்கேற்றுள்ளேன். மதுரா, பிருந்தாவனம், அகோபிலம், மாயாப்பூர், ஜெகநாத்புரி, ஹைதராபாத், யாதகிரிகுட்டா, ஸ்ரீரங்கம், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, திருப்பதி போன்ற இந்தியாவின் இடங்கள் நான் அடிக்கடி சென்று வந்தேன். கேரளா மாநிலம் கண்ணனூர், கும்பல்கோடு போன்ற பல கோயில்களுக்கு சென்றிருக்கிறேன். நான் சில பிரபுபாதரின் சீடர்களுடன் அடிக்கடி உரையாடினேன். பிருந்தாவனத்தில் உள்ள இஸ்கான் கிருஷ்ணபல்ராமர் மந்திருக்கு தவறாமல் சென்று வந்தேன். இந்த கோவிலில் அர்ப்பணிப்புள்ள பக்தர்கள் ஸ்ரீல பிரபுபாதர் சமாதி மந்திர் கட்டியிருக்கிறார்கள். நான் அடிக்கடி உள்ளே அமர்ந்து ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை உத்தரித்தேன். கூடுதலாக பிரிட்ஜ் மண்டல் பகுதி முழுவதும் பிருந்தாவன், மதுரா மற்றும் கோவர்தனா ஆகிய இடங்களில் அமைந்துள்ள பல முக்கியமான கோயில்களுக்கு செல்வதை வழக்கமாக கொண்டேன். ராதா ஷியாம சுந்தர், ராதா கோபிநாத்மன், ராதா தாமோதர் கோயில், கோஸ்வாமி ஆகியோருடன் எனக்கு வலுவான தொடர்பு இருந்தது. ராதாரமன் கோயிலில் நான் அமர்ந்து ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை உச்சரிப்பேன். ரஷ்யா, ஆஸ்திரேலியா, மலேசியா, இலங்கை, பங்களாதேஷ், சுவிட்சர்லாந்து, குரோயேஷியா மற்றும் கனடா போன்ற பல்வேறு நாடுகளில் இருந்து பல சில பிரபுபாத சீடர்கள் மற்றும் பக்தர்களுடன் நான் உரையாடினேன். கூடுதலாக நான் பிருந்தாவன பரிக்கிரமாவில் பங்கேற்றேன் மற்றும் அழகான யமுனை ஆரத்தி மற்றும் யமுனா தரிசனத்தை கண்டேன். ராதா தாமோதரர் கோயிலில் உள்ள ஸ்ரீல பிரபுபாத பஜன்குடியில் ஒரு ரஷ்ய பூசாரி சேவை செய்யும் போது நான் அடிக்கடி அமர்ந்து ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை உச்சரிப்பேன். இந்த பக்தர் எனக்கு ஸ்ரீல பிரபுபாதரின் தட்டிலிருந்து கொஞ்சம் பிரசாதம் தருவார். நான் அதை கோவிலில் உள்ள ஸ்ரீல பிரபுபாதர் பஜன்குடியில் முன்னாள் பூஜாரியான ஸ்ரீல கிருஷ்ணகிஷோர் பிரபுவுக்கு வசித்து வந்தேன். இதற்கு முன்னர் 2009 முதல் 2012 வரை LIC ஆஃப் இந்தியா மற்றும் ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் நிறுவனத்தில் ஆயுள் மற்றும் உடல்நல காப்பீட்டு முகவராக பணியிருந்தேன். தொலைதூர கல்வி